ஏ பையா இன்னைக்கு என்ன பொண்ணு மாதிரி தான் ரெடி ஆயிருக்கு. கிருஷ்ண ஜெயந்தில சொல்லிக்கலாம் அப்படி பொண்ணு மாதிரி இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு மாதிரி ரெடி ஆயிருக்க. இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தி எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ண போறோம், நம்ம எப்படிலாம் நம்ம கும்பிட போறோம் அப்படின்றத ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்கலாம். சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ, கருவறை மீண்டும் மணக்கிறதோ. இது ஆக்ஷன் மேடம். பார்த்தோம். நூறு வலிவிடு வலிவிடு கொஞ்சம் எனக்கு இது சாஃப்ட் பீஸ் தண்ணியில் டிப் பண்ணிக்கலாம். ரெண்டு கீழே செட் ஃபுல் எனர்ஜில இருக்கேன் நான் இப்ப. ஏய் ரெயின்போ இங்க வா இங்க வா இங்க வாண்ணே இங்க வா. ஓகே சிட் சிட்ண்ணே ஸ்டே. நகுந்த வகுந்து விடுவேன் வகுந்து போட்டு வந்துடுறேன். எப்பவும் எனக்கு போட தெரிஞ்ச ஒரு ரங்கோலி. ரங்கோலி இல்லை கோலம். ரங்கோலினா கோல மாவில் போட்டுறது தான் ரங்கோலி. ஆமா ரங்கோலினா கோல மாவில் போட்டு தான் ரங்கோலி. கலர் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆமா அதான் ரங்கோலி. கோலம்னா என்ன மாதிரி? கோலம்னா இப்போ நீ போடுற பற்றிய சாப்பிட்டு தான் கோலம் வந்து புள்ளி வச்சு போடுவாங்க. அப்போ இது என்னது? இது எங்க புள்ளி வச்ச நீ? சரி அப்போ இது என்னது? ட்ரைகிராம். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். இந்த 8th 12th படிக்கும்போது ஐபிரிசஸ் வரையும் பார்த்துருக்கியா? அது மாதிரி வரைஞ்சிட்டு இருக்கிற. இது வந்து உங்களுக்கு டயக்ராம். ஆமா. ஓகே கமெண்ட் செக்ஷன்ல நம்ம வந்து நம்மளுடைய சப்போர்ட்டர்ஸ் கிட்டே விட்டுருவோம். இது வந்து ரங்கோலியா இல்லை டயக்ராமான்ட்டு நீங்களே கமெண்ட் பண்ணி. டயக்ராம் தான் இது, ரங்கோலி கூட இல்லை. ரங்கோலினா கலர் கலராக இருக்கும், கோலம்னா புள்ளி போடுவாங்க, டயக்ராம்னா இது மாதிரி வரைவாங்க. நம்ம அம்மா கிட்ட கேட்கலாம். என்னென்ன பார்ட்ஸ்ன்னு எழுதி விட்டு வந்துடு, குட்டி பசங்க படிப்பாங்கல்ல. இந்த பையன் என்ன கேள்வி? அவனா ஸ்டேல இருக்கான். அவனாச்சும் எழுந்து வரதாச்சு வந்தா திட்டுன்னு தெரியும் என்கிட்ட. நான் ரெயின்போ பவர் இருக்கும் போதாவது பறந்து பறந்து அடிப்பேன். இப்ப சாதாரண நாயாயிட்டேன். கோலமாங்க பார்த்துக்கோங்க. அந்த கோலம் தான் கோலமாவ காலி குட் பாய்டா ரெயின்போ. குட் பாய் வா. குட் பாய் குட் பாய் இல்லை ரெயின்போ குட் பாய் இல்லை. ரெயின்போ ரெயின்போ இங்கே வா இங்கே வா இங்கே வா. விட்டேனே ஓட்டிடுவேன் வா. ஸ்டே ஸ்டே கமெண்ட்ல தான் இருக்கணும். நீங்கள் என்னங்க போடுறீங்க? அது என்னங்க டயக்ராம்? எங்கள் வீட்டில் ஓடுவாங்கடா இந்த மாதிரி சாப்பிட்றோண்டா. ஓகே அடுத்து பெரிய டாஸ்க் இருக்கு. என்ன டாஸ்க்னா இப்போ அவன் சாப்பீஸை சாப்பிட போறான். ரப்பரை போட்டு பசில் இருக்கும்போது என்ன கிண்டல் பண்றியா? சாப் நம்ம வந்து கால் வைக்கணும். எங்க வைக்கணும்னு சொல்லுங்க, வச்சு விட்றேன். என்ன பட்டு உச்சி கொடுக்கணுமா உங்களுக்கு அப்படியே கொடுக்கணுமா? உச்சி கொடு. அவன் இப்போதானே கண்ணுக்குட்டி. கொடு கொடு தோல் தோல் சாப்பிடுவான். தோல் சாப்பிடுவான். கொடு கொடு கசகம் அவனுக்கு. அவன் மைண்ட் வைஸ் கண்ணுக்குட்டிக்கு தான் போடுறீங்க, எனக்கு போட மாட்டேங்கிறீங்கடா. உன்கிட்ட கருணை இருக்குன்னு நினைச்சு காட்டான் பாரு. ஸ்டென்ட்டை தான் காட்டுறான். விடு நல்லது. போடா 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 போ போ போ. குட் பாய். கழுவிடலாம் விடு. டேய் 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 ரெயின்போ ரெயின்போ டேய் ரெயின்போ. ஏன்பா சாப்பிட ஏதாவது கொடுப்பா. இதுல எது கண்ணுக்குட்டினே தெரியலையே. டேய் டேய் ரெயின்போ போடா. இங்க பாருங்க பாவக்கா கத்திக்கான தின்னுட்டு தெரியுது. என்னது நாய் நாய் மாதிரி இல்லையே அது. எது கண்ணுக்குட்டி எது மாட்டு. அங்க இருந்துறியா? என் கையே வந்து கண்ணாடி மாதிரி இருக்கிறதால கண்ணாடி ஹால் மாதிரி நான் இதே வச்சிருக்கேன். தண்ணியா போகுது. ஒரு 2 ஸ்டெப் ஃப்ரண்ட்ல வந்து வெய்யே. குட்டி பாப்பாங்களா இருந்தா தெரியும், படத்துல பார்த்துருக்கேன். கால் அப்படியே வச்சு அழகா வைப்பாங்க. ஈஸியா இருக்கும். நானும் குட்டி பாப்பா தான். அந்த குழந்தைய சொல்லியிருந்தா கூட நியாயம் இருக்குங்க. கிருஷ்ணா கால் மாதிரி வராது.
என் காலாச்சு கிருஷ்ணா கால் மாதிரி வரும். இதுவும் காலா? ஆமா. இன்னைக்கு ஒரு நாள் என்ன பெண்ணா இருக்க விடுடா. நானும் எதுவும் பேசக்கூடாது, திட்டக்கூடாது. பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. ரொம்ப ரகட்டான பெண். இன்னும் இங்க இருந்து பூசுறவங்க கோவம் ஓடணும். விடிஞ்சிடும். அடுத்து நம்மளுக்கு விநாயகர் சதுர்த்தியே வந்துடும். கண்ணர் வந்து பூஜை முடியும் போயிட்டு ஒரு வழியா இது முடிச்சு அடுத்து வந்து டெக்கரேஷன் பண்ணணும். சைட்ல அவருக்கு பிடிச்ச முறுக்கு ஒட்டு வடை. இது வந்து சீடை தான் நினைக்கிறேன். இது வந்து பர்பியா பர்பி வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வச்சிடலாம். எந்த ரெஸ்ட் ரூம் படாம இருக்க இந்த பாக்ஸ் வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததா கண்ணனுக்கு செய்யற பலகாரத்தை போயிட்டு எடுத்துடும். படிக்கும் போது நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அன்டில் தட் இந்த கண்ணன் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப தேடி ஒரு ஆன்டிக்ல வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின கண்ணன் இது. அதுதான் இது முடிச்சுட்டு சென்டர்ல வந்து கொஞ்சம் இன்பிட்வீன்ல வந்து இந்த மாதிரி நம்ம இந்த கலர் ரோஸ் வச்சா நல்லா இருக்கும். ஸோ இதையும் வந்து காம்பு அடிச்சு இப்படி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லா நிற்கும். ஏன்னா ஏன் பூ நம்ம நிறைய கண்ணனுக்கு எடுப்போம்னா கண்ணன் எப்பவுமே பிருந்தாவனத்தோட தான் இருப்பாராம். ஸோ பிருந்தாவனம்னா வந்து நிறைய பூ இருக்கும்ல, அதனால நிறைய பூ வச்சு வைக்கிறோம். புரிஞ்சா? வேற என்ன டவுட் இருக்காடா? இல்ல. நீ கேட்பியா? அடுத்து அவர் நிறைய கேர்ள்ஸ் கூட தாண்டி இருப்பாரு. ஃபீல் இருந்ததுல, நான் பூ நான் வைக்க மாட்டேன். குக்கிங் சேனலாவும் நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம், டெக்கரேஷன் சேனலாவும் நம்ம கன்சிடர் பண்ணலாம், ஃபன் சேனலாவும் நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். இது எல்லாமே மல்டி டேலண்டட்னால எல்லாமே இருக்கு. எப்படி உங்களுக்கு அப்பா பேசுறது கேட்டிருக்கோம். அவர் வந்து இப்படிதான் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. செய்யற ஸ்டைல்லயே உங்களுக்கு தெரியும் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இது வந்து கொஞ்சம் சீக்கிரமா பொன்னிறமா ஆகிறதுக்கு முன்னாடி அம்மா எடுத்துட்டாங்க. மறுபடியும் நான் போட போறேன். ஒண்ணு இப்படி கட்டி நல்லா இப்படி ஓட்ட கொடுத்து எல்லாமே கடையில இது ரெண்டு தான். இது வந்து வெண்ணெய் கிருஷ்ணருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நேத்துல இருந்தே நான் கடையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கடைக்கு போய் வாங்கிட்டு கடையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இல்ல கடைஞ்சேன்.
இது வந்து கேசரின்னு தான் நினைக்கிறேன். ஆமா கேசரி தான், கஷ்டப்பட்டு செஞ்சேன், அதனால எதுன்னு மறந்து போயிட்டேன். முந்திரி எல்லாம் போட்டு கிருஷ்ணருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கேசரி கலர் போடல, சொல்ல மறந்துட்டேன். இது வந்து அவுல் வந்து கண்ணனுக்கு வைக்கணுமா நம்ம, ஏன்னா அவர் கேட்டாராம். எப்படி செஞ்சீங்க அது சொல்லுங்க. இது அவுல் வந்து சாதம் மாதிரி இருக்கும், நடுவுல வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நடுவுல என்னதுமா இது ஏலக்காய் தூள், அது கூட கொஞ்சம் சர்க்கரை போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி அவுல் வந்து ரைஸ் மாதிரி கொஞ்சம் அப்படி எடுத்து சாப்பிடணும். இது நான் தான் செஞ்சேன், உங்க கண்ணு முன்னாடி நீங்க பாத்தீங்க, ப்ரூஃப் இருக்கு. இது பால் பாயாசம். எந்த ஒரு விசேஷம் செய்யறதுக்கு முன்னாடி ஸ்வீட் எடுக்கணும், அந்த ஒரு கேட்டகரியில இது எல்லாமே செஞ்சாச்சு. எல்லாம் செஞ்சாச்சுல செஞ்சாங்க, நீ ஒன்னும் செய்யல தெரியுது, நீ மூடு. நம்ம டேஸ்ட் பண்ண வேண்டிய டைம். நல்லா செஞ்சேன், அம்மா தான் செஞ்சாங்க. அவுல் பிடிக்குமா? நான் இது வரைக்கும் அவுல் வந்து சாப்பிட்டதே இல்லை லைஃப்ல, ஃபர்ஸ்ட் டைம். இது வந்து ரைஸ் குக் பண்ணிட்டு அதனால அந்த ஏலக்காய் தூள் சக்கரை போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு, ஆனா நல்லா இருக்கு. சாப்பிட்டுருக்கியா? எப்போ? நல்ல டயட் ஃபுட் இல்ல, இன்கேஸ் நம்ம சுகர் ஆட் பண்ணலன்னா. இதான் அந்த அவள். வீட்டுக்கு வாங்க, நான் சமைச்சு தரேன். எப்படி சமைக்கணும் அவள? ரொம்ப ஈஸியஸ்ட் டிஷ், ஒரு 2 நிமிஷம் கூட பாத்துக்கோங்க. அப்போ அவ சமைக்கவே சரி, நான் சமைக்கல, அம்மா தான் ஃபுல்லா சமைச்சாங்க. இந்த டெக்கரேஷன் பண்ணி இந்த கையெல்லாம் வச்சுட்டு வரதுக்கே வந்து டைம் கரெக்டா போயிடுச்சு. அம்மா இப்போ சாப்பிடுறாங்க. என்னடா சொல்ற, என்னால நம்ப முடியலையே. நிறைய பேருக்கு வந்து இந்த பாயாசத்துல இந்த வடை போட்டு தப்பா பிடிக்கும்ல, பட் எனக்கு பிடிக்காது. எண்ணெய் பாயசம் தவிர எண்ணெய் பாயசம்னா நல்லாவே சாப்பிடுவான். கேசரியில் எப்பயுமே வந்து ஆரஞ்சு கலராக இருக்கும்னு நினைப்பீங்க. கேசரி இப்படி செஞ்சா எதுவுமே கலர் போடாமல் செஞ்சா கூட எப்படிமா எல்லோ கலர் வருது? கோல்டன் ரோஸ்ட். மஞ்சத்தூள் எதுனா போட்டிங்களா? கோல்டன் ரோஸ்ட், ரவர் ரோஸ்ட் வரும்போது கோல்டு கலர்ல வரும். கலர்ல எதுவுமே போடலையாங்க, இது நேச்சுரலாவே எங்களுக்கு வந்து எல்லோ கலர். நல்லா இருக்கா? எனக்கு அதே போல இந்த முந்திரி பாதாம் அப்படி பிடிக்காது. கிருஷ்ணருக்கு பிடிக்கல, அதனால தான். அம்மா சுகருமே ரொம்ப கம்மியாக போட்டு செஞ்சுருக்காங்க. நாங்கள் நிறைய சுகர் எடுக்க மாட்டோம், நிறைய சால்ட்டும் எடுக்க மாட்டோம். ஓகே, இதோட ஃபுல்லாக நான் ஒரு கட்டணும். பாயாசமும் எப்படி சாப்பிட்டு பார்த்துருக்கீங்க, அது க்ரீமியாக இருக்குது பாயம். 2 தட்டு விழுந்துச்சு அங்கிருந்து அம்மா. ஒரே அடியில 2 பேர் அப்படியே சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்க. சூப்பரா இருக்கு. இதெல்லாம் ஃபுல்லா சாப்பிட்டு பொறுமையா நான் போயிட்டு தூங்க ரொம்ப நேரம் ஆகும். இந்த வீடியோ ஒரு நேரம் எங்களுக்காக வாட்ச் பண்ணதுக்காக மிக்க நன்றி. அப்புறம் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு இன்னும் எப்படிலாம் நாங்கள் செலிப்ரேட் பண்றோன்றதை இன்னொரு வீடியோல நாங்கள் உங்களை பார்க்குறோம். Until then, bye. What is this? Can you repeat that again for me? Goodbye. Goodbye. நன்றி, வணக்கம், பாய். சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ, கருவறை மீண்டும் மணக்கிறதோ.